மாம்பழ சீசன் முடியறதுக்குள்ளே இந்த பாயசத்தை செஞ்சு என்ஜாய் பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டான இருந்துச்சு. இதுக்கு நான் ஃபஸ்ட்டு இந்த மாம்பழம் எடுத்துட்டு இதோட தோலெல்லாம் நீக்கிட்டு இந்த ஃப்ளெஷ்ஷை வந்து யூஸ் பண்ணி அழகான ஒரு ரெசிபி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நல்ல திக்கான தேங்காய் பால் எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். நான் என்ன பண்ணேன்னா இன்றைக்கி 2 கிளாஸ் அளவுக்கு நான் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ அந்த ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம ஒன்று ரெடி பண்ணோம். அதுக்கு ஃபஸ்ட்டு மாம்பழத்துக்கு கூட கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இது கூட வந்து அந்த விழுதை வந்து சேர்த்துக்க போகிறோம். மாம்பழத்துலேயே ஸ்வீட்னஸ் இருக்கும், நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துங்க. அப்புறம் எப்போவும் பாயசத்துக்கு சேர்க்குற மாதிரி கொஞ்சமாக ஏலக்காய், கொஞ்சமாக வந்து ஸ்வீட்னஸ் எடுத்து கொடுக்கறதுக்காண்டி உப்பு. இதுதான் முக்கியமான விஷயம். ஜவ்வரிசி இருக்கு இல்லையா, ஜவ்வரிசியை நல்லா ஊற வச்சு அதை அழகாக இதை கூட சேருங்க. நம்ம சாப்பிடும் போது வந்து அது தண்டுப்படுறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கலர் பாருங்கள், அந்த ஒயிட்லேருந்து அப்படியே எல்லோ கலரில் மாறி சூப்பரான ஒரு கலரில் வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பவுலில் எடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். உண்மையாகவே இந்த டேஸ்ட் பார்க்குறீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.